பிலிப்பியர் 2:5-6 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டு இருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கினார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆகவே எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் யோசேப்பும் அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் திருமுழுக்கு யோவானும் கூட என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின் வருகிறவர் என்னை விட பெரியவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவர் பாதங்களை மற்றவர் கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாளும் அப்படித்தான். அன்னை மரியாளிடமிருந்து ஆண்டவருக்கு தான் அந்த பழக்கம் வந்திருக்கிறது. தன்னை விட வயது முதிர்ந்தவராக இருக்கிற எலிசபெத் அம்மாவுக்கு சென்று 3 மாதங்கள் பணிவிடை புரிகிறார், தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அன்னை மரியாளை போல நம்மையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் முன்னால் நம்மை தாழ்த்த வேண்டும். இவ்வுலக வாழ்விலே, இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் பொருளில் உயர்ந்தவர்களாக ஆசைப்படுகிறோமே தவிர ஆண்டவனுடைய அருளை